அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இல்லம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணை, மாபெரும் கிருபை, அவனுடைய இல்லத்தில் ஜும்மா தின கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் ஒன்று கொள்மை செய்திருக்கின்றேன். நல்ல செய்திகளை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும், செவிதாழ்த்தி கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தி காக்கின்ற ஏக இறைவனாகி அல்லாஹு ரப்புல் ஆலமீனை நான் போற்றி புகழ்கின்றேன். அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றை எல்லாம் எவ்வித முன்மாதிரியும் இன்றி, யாருடைய எதுவுடைய உதவியும் இன்றி தன்னந்தனியாக படைத்தான். படைத்தவைகள் பிரம்மாண்டமானவைகளானாலும் அற்பமானவைகளானாலும் அவைகளை வெறுமனே விட்டு விடாமல் அவைகளுக்கு வேண்டியவைகளை வழங்கி தவணை வரை துல்லியமாக நிர்வகித்து வருகின்றேன். படைத்தலும் காத்தலும் அழித்தலும் அவனுக்கே உரியது. அந்த ரப்புல் ஆலமீன் சதாவும் காரியத்திலே இருக்கின்றான். மனித அறிவு வீச்சுக்கு அப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தை கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி புகழ்கின்றேன். உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும், அவர்களுடைய தோளோடு தோளூட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த சத்திய தீனுல் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணிக்க முன்வந்த உத்தம தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்று அளவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் கூறும் பிரார்த்தனைகள். பிரார்த்தனைகள் என்றாலே அது வணக்கம். அத்வா வல் இபாதா. அல்லாஹ் நம்மை தேவையுடையவர்களாக படைத்து தேவையற்றவனாகிய அவன் நம்முடைய தேவைகளை நிறைவு செய்கிறான். அந்த தேவைகளை எல்லாம் எவ்வாறு நாம் அவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் நெடுகிலும் பலவிதமான சந்தர்ப்பங்களிலே இறை தூதர்களும் நல்லடியார்களும் கேட்ட அந்த பிரார்த்தனைகளை எல்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டால் அந்த கேட்கின்ற கையை வெறுமனே திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அல்லாஹ் அதிக நாணமுடையவன். ஒருவர் கேட்டு அந்த கையை வெறுமனே திருப்பி அனுப்ப மாட்டான். உடனுக்குடன் கிடைக்கலாம், கேட்டதை விட அதிகமாகவே கிடைக்கலாம், அல்லது தாமதமாகி கிடைக்கலாம். இதை இவனுக்கு இந்த நேரத்திலே கொடுத்தால் அதனால் இவனுடைய ஈமான் பறிக்கப்படும், நேர்வழி தடுக்கப்படும் என்றிருந்தால் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு மறுமையிலே கூட அந்த பிரார்த்தனை அவருக்கு பயனாக அமையும். ஆக ரப்பிடத்திலே நீங்கள் கேட்டால் அது கிடைக்காமல் போகாது, ஏதாவது ஒரு விதத்திலே உங்களுக்கு கிடைக்கத்தான் செய்யும். கேட்கும் முன்பதாக அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலே ஸலவாத்து சொல்லி உங்களுடைய தேவைகளை எல்லாம் கேளுங்கள். ஹலாலான தேவைகளாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஹராமாக்கிய தொழிலை செய்யக்கூடிய ஒருவர் அந்த தொழில் அபிவிருத்தியாக நடக்க வேண்டும், நன்றாக நடக்க வேண்டும் என்று கேட்டால், உதாரணத்திற்கு வட்டி, யம்ஹகுல்லாஹு ரிபா, இந்த வட்டியிலே எந்த விதமான அபிவிருத்தியும் இல்லாமல் அல்லாஹ் அதை அழித்து விடுவதாக சொல்கிறான். தான தர்மங்களை நாம் பெருக செய்வோம்,
அதிலே அபிவிருத்தியை நல்வோம் என்று சொல்கிறான். ஆக இது போன்ற அல்லாஹுக்கு மாற்றமான காரியங்கள், நீங்கள் தேக ஆரோக்கியமாக திடகாத்திரமாக ஆயுள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் கேளுங்கள். அந்த தேக ஆரோக்கியமும் திடகாத்திரமும், அந்த பார்வை புலனும் செவி புலனும் நாவின் பேச்சுக்களும் உள்ளத்தில் ஏற்படும் சிந்தனைகளும் அல்லாஹுக்கு மாற்றமான காரியங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது. ஹராம் ஹலாலை பேணி அந்த பிரார்த்தனை இருக்க வேண்டும். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், உலகம் உலகம் என்று உலகத்தை கேட்பவர்கள் இருக்கிறார்கள். இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், فَمِنَ النَّاسِ مَن يَقُولُ رَبَّنَا فِي الدُّنْيَا وَمَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ. மனிதர்கள் சிலர், எங்கள் இறைவனே இவ்வுலகிலே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகிறார்கள். இத்தகையோருக்கு மறுமையில், மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையில் யாதொரு நற்பாக்கியமும் இல்லை. அப்ப நாம கேட்பதாக இருந்தால், ஒரு 50% உலகத்தை கேட்டால் ஒரு 50% ஆகிராவை கேட்க வேண்டும். மரணத்திற்கு பிறகுள்ள கபருடைய வாழ்க்கை, நரகிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு நாம் சொர்க்கம் செல்வது, இவ்வாறு மறுமைக்கான சேகரங்களை சேகரிப்பதற்கு அல்லாஹ்விடம் மறுமை பலனை கேட்க வேண்டும். இன்னும் அல்லாஹ் கூறுகிறான், وَمِنْهُمْ مَن يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ. இன்னும் அவர்களில் சிலர், எங்களை படைத்தவனே எங்களுக்கு இவ்வுலகில் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, மறுமையிலும் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் காத்தருள்வாயாக என கேட்பவரும் அவர்களில் உண்டு. இப்படி கேட்பவர்களுக்குத்தான் அல்லாஹ் இம்மையும் மறுமையும் நன்மையாக, நலமுடையதாக, வளமுடையதாக, வாரி வழங்கக்கூடியதாக ஆக்குவதாக சொல்கிறார். இவ்வாறு இம்மை மறுமை இரண்டிலும் நற்பெயர்களை கேட்கின்ற அவர்களுக்குத்தான் அவர்கள் சம்பாதித்த நற்பாக்கியங்கள் உண்டு, தவிர அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிக தீவிரமானவன் என்பதாக சொல்லி காட்டுகிறார். ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உறவினனுக்காக பரிந்து, உறவினன் கெட்டவன், ஆனால் அந்த கெட்டவனை பிடித்து இறுக்கி அவனை விடாமல் ஒருவன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றான். விடு, என்னுடைய உறவினனை விடு என்று சொல்லியும் அவன் கேட்கவில்லை. ஒரே ஒரு குத்துதான் குத்துனான், ஆளு முடிஞ்சு போயிட்டான். உடனே அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்திலே சொல்லுகிறார்கள், அந்த நிகழ்வை பற்றி அவர்கள் சொல்லும் போது சொல்லுகிறார்கள், கால ரப்பி இன்னி லலம்து நஃப்ஸி ஃபஅஃபிர் லி ஃபகஃபர லஹ் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். என் இறைவா, நிச்சயமாக நான் என் ஆத்மாவுக்கே அநியாயம் செய்து விட்டேன், ஆகவே நீ என்னை மன்னிப்பாயாக என்று பிரார்த்தித்தார். அப்போது அவன் அவரை மன்னித்தான். ஏதாவது பெரும் பாவங்களை செய்து விட்டாலும், நம்மை அறியாமல் சில காரியங்களை ஷைத்தானுடைய தூண்டுதலால் திடுக்கென்று செய்து விட்டாலும் உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் இதை மன்னித்ததாக சொல்கிறான். அப்போது அவன் அவரை மன்னித்தான். நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான். அதே போல மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நீர்நிலை அருகே செல்லுகிறார்கள். 2 பெண்கள் மட்டும் ஆடுகளை வைத்துக் கொண்டு நீர் புகட்டாமல் இருக்கின்றார்கள். மற்ற ஆண்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த ஆடுகளுக்கு நீரை போட்டி செல்கின்றார்கள். உங்களுடைய விஷயம் என்ன என்று அவர்கள் கேட்டபோது, இந்த ஆண்கள் எல்லாம் நீர் காட்டிய பின் தான் நாங்கள் நீர் காட்ட முடியும், அவர்கள் எல்லாம் துறையை காலி செய்துவிட்டு போகும்போதுதான் நாங்கள் போய் நீர் காட்ட முடியும். அப்படியா, என்னிடம் தாருங்கள் என்று வாங்கி அந்த ஆடுகளுக்கு அவர்கள் நீர் புகட்டி அதை அந்த பெண்களிடம் கொடுக்கிறார்கள். கொடுத்து விட்டு அவர்கள் ஒரு மர நிழலிலே உட்கார்ந்து அல்லாஹ் இடத்திலே கேட்கின்றார்கள். என்ன கேட்கின்றார்கள் என்றால், அவ்விருவருக்காக அவர் ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் புகட்டினார். பிறகு அவர் ஒரு மர நிழலில் ஒதுங்கி, என் இறைவா, நீ எனக்கு இறக்கி அருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன். ஃபகால ரப்பி அன்னி லம்ம அன்ஸல்த
அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், நான் ஃபக்கீராக இருக்கிறேன், உன்னிடத்திலிருந்து இறங்கக்கூடிய அந்த நல்லவைகளை அனுபவிப்பதற்கு நான் ஃபக்கீராக இருக்கின்றேன், நீ இறக்கி வைக்கும் நல்லவைகளின்பால் நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன் என்று அவர்கள் சொன்னார். ஆக இது போல இறை தூதர்களானாலும் நல்லடியார்களானாலும் அவர்கள் அதிகமாக இறைவனிடம் பிரார்த்திப்பார்கள், இறைவனிடம் மட்டும்தான் பிரார்த்திப்பார்கள், இறைவனிடம் மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அது பிரார்த்தனையாக அமையும். அல்லாஹ் அல்லாதவர்களிடம் லோக தேவைகளையோ அல்லது மறுமை தேவைகளையோ கேட்டால் அது நிச்சயமாக குஃப்ரிலே கொண்டு போய் விட்டுவிடும். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? தன்னுடைய அடியார்களை பார்த்தவன் சொல்கிறான், நிச்சயமாக என்னுடைய அடியார்கள் ஒரு பிரிவினர் எங்கள் இறைவா நாங்கள் உன் மீது ஈமான் கொள்கிறோம், நீ எங்கள் குற்றங்களை மன்னிப்பாயாக. يقولون ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين. நாங்கள் உன் மீது ஈமான் கொள்கிறோம், நீ எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்வாயாக, கிருபையாளர்களில் எல்லாம் நீ மிகவும் மேலானவன் என்றும் பிரார்த்தித்தவர்களாக இருந்தனர். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் சொல்கிறான் நல்லடியார்களை குறித்து, அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகினா அஸாபன்னார். இத்தகையோர் தம் இறைவனிடம், எங்கள் இறைவனே நிச்சயமாக நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டோம், எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்தருள் செய்வாயாக, நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக என்றும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார். அல்லாஹ் அவ்வாறுதான் சொல்லுகிறார், வைதா ஸலாக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத் தாஇ இதா தஆனி ஃபஸ்தஜிபூ லி. நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கின்றேன், பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் பதிலளிக்கிறேன். அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும், என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும். அப்படி அவர்கள் என்னிடம் பிரார்த்தித்து கேட்கும் போது நான் பதிலளித்தவர்களுக்கு வழங்குவதோடு என்னை நம்பக்கூடிய அவர்களுக்கு நேர்வழியையும் நான் காட்டுவேன், நேர்வழி அவர்கள் அடைவார்கள் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் எப்படி இவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள் என்பதற்கு உதாரணமாக ஜாலூத் என்ற மன்னர், அந்த மன்னர் ஜாலூத்தை முறியடிப்பதற்காக தன்னுடைய படைகளோடு செல்கிறார்கள். ஒரு ஆறு குறுக்கிடுகிறது. அந்த ஆற்றிலே அதிகமாக நீர் அருந்தாதீர்கள் என்று எச்சரிக்கிறார்கள். ஒரு கை நீர் அருந்தினால் நீங்கள் என்னை சேர்ந்தவர்கள், நீங்கள் அதிகமாக கொடுத்தால் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லியும் ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் என்ன செய்தார்கள்? அதிகமாக அந்த தண்ணீரை குடித்தார்கள். குடித்துவிட்டு அவர்கள் என்ன சொன்னார்கள்? பின்னர் தாலூத்தும் அவருடன் ஈமான் கொண்டு வரும் ஆற்றை கடந்ததும் ஒரு சிறங்கைக்கும் அதிகமாக நீர் அருந்தியோர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஜாலூத்துடனும் அவன் படைகளுடனும் இன்று போர் செய்வதற்கு எங்களுக்கு வலுவில்லை என்று கூறிவிட்டனர். எத்தனையோ சிறு கூட்டத்தார்கள் பெருங்கூட்டத்தாரை அல்லாஹ்வின் அருள்மிக்க அனுமதி கொண்டு வென்றிருக்கிறார்கள். மேலும் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்று இந்த நம்பிக்கை கொண்டவர்களும் தாலூத்தும் கூறினார்கள். அந்த நம்பிக்கை கொண்டவர்களிலே ஒருவராகத்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஜாலூத்தை கொன்றார்கள். ஆட்சி அதிகாரத்தையும் இந்த தாலூத் மன்னர் மூலமாக பெற்றார்கள். அப்பொழுது அவர்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே இவ்வாறு துஆ செய்கிறார்கள். وَلَمَّا بَرَزُوا جَالُوتَ وَجُنُودَهُ قَالُوا رَبَّنَا افْرِغْ عَلَيْنَا صَبْرًا وَثَبِّتْ أَقْدَامَنَا وَانصُرْنَا عَلَى الْقَوْمِ الْكَافِرِينَ. மேலும் ஜாலூத்தையும் அவன் படைகளையும் களத்தில் சந்திக்க அவர்கள் முன்னேறி சென்ற போது அதற்கு முன்பாக, எங்கள் இறைவா எங்களுக்கு பொறுமையை தந்தருள்வாயாக, புறமுதுகிடக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே, பொறுமையை தந்தருள்வாயாக, எங்கள் பாதங்களை உறுதியாக்குவாயாக,
நிராகரிப்போரான இம்மக்கள் மீது நாங்கள் வெற்றியடைய உதவி செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்து கூறினார்கள். அல்லாஹ் அவ்வாறே உதவி செய். சிறிய கூட்டம் பெரும் படையை, அதுவும் பெரும் பலசாலியான அந்த ஜாலூத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்டவர்கள். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மன்னர்களாக இருந்தாலும் தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அல்லாஹ் வழங்கிய நியமத்துகளுக்காக, அருப்படைகளுக்காக அவர்கள் அல்லாஹ்விடம் மீண்டும் மீண்டும் அவர்கள் நியமத்துகளை வேண்டியதோடு நல்லடியார்களிலே எங்களை சேர்த்துவிட என்றும் அவர்கள் கூறினார்கள். என் இறைவனே, நிச்சயமாக நீ எனக்கு அரசாட்சியை தந்து கனவுகளின் விளக்கங்களையும் எனக்கு நீ கற்றுத் தந்தாய். வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, இம்மையிலும் மறுமையிலும் நீயே என் பாதுகாவலன். முஸ்லிமாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கும் நிலையில் என்னை நீ கைப்பற்றிக் கொள்வாயாக. ஆன்றோர்களோடு சான்றோர்களோடு என்னை நீ கைப்பற்றிக் கொள்வாயாக. இன்னும் நல்லடியார் கூட்டத்தில் என்னை சேர்த்துடுவாயாக. இவர்கள் நல்லடியார், அல்லாஹ்வுடைய நபி. அப்படி இருந்தும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ் இடத்திலே இவ்வாறு பணிவாக வேண்டினார்கள். அதே போலதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எறும்பு புற்று அருகே சென்ற போது, அந்த பள்ளத்தாக்கிலே சென்ற போது எறும்புகள் சொல்லுகிறது, எறும்பிலே ஒன்று சொல்லுகிறது மற்ற எறும்புகளை நோக்கி, சுலைமானும் அவருடைய படைகளும் வருகிறார்கள். எப்படிப்பட்ட படை? மனிதர்கள், ஜின்கள், பறவைகள் அணிவகுத்த அந்த படை. அந்த படையினர் அவர்களை அறியாமலே உங்களை மிதித்து விடக்கூடும், நீங்கள் புற்றுக்குள் சென்று விடுங்கள் என்று. இதை கேட்ட மாத்திரத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புன்னகை கொண்டு சிரித்தார். அந்த எறும்பின் பாசையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது. உலகத்திலேயே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த ஆட்சியும் அதிகாரமும், அவர்களுக்கு கிடைத்த அற்புதங்களும் பாக்கியங்களும் உலகிலே எவருக்கும் வழங்கப்படவில்லை. ஜின்களை வசப்படுத்தி அவர்களிடம் கடினமான வேலைகளை வாங்கக்கூடியவர்களாக இருந்தார். இந்த எறும்பின் சொல்லை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்ததோடு, இன்னும் என் இறைவா, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீ பொருந்தியுள்ள உன் அருட்கொடைகளுக்காக நான் நன்றி செலுத்தவும், நீ பொருந்தி கொள்ளும் விதத்தில் நான் நன்மைகள் செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக. இன்னும் உன் கிருபையை கொண்டு என்னை உன்னுடைய நல்லடியார்கள் சேர்த்துள்வாயாக. 27வது அத்தியாயம், எறும்பு என்ற அத்தியாயத்தின் 19வது வசனம். முன்னால் நான் பார்த்தது 12வது அத்தியாயம் யூசுப் என்ற அத்தியாயத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பிரார்த்தனை செய்து 101வது வசனத்திலே. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சந்தர்ப்பங்களிலே பல பேர்களுக்கும் பலவிதமான துஆக்களை கற்றுத் தந்திருக்கின்றார். மூமின்களுக்கு இடையிலே, முஸ்லிம்களுக்கு இடையிலே, ஈமான் கொண்டவர்களுக்கு இடையிலே பகைமை வந்து விடக்கூடாது, குரோதங்கள் விரோதங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது. அவர்கள் முந்தியவர்களானாலும் பிந்தியவர்களானாலும் இன்னும் வரக்கூடியவர்களானாலும் அவர்களுக்கெல்லாம் அந்த உள்ளத்திலே ஹசத் என்ற பொறாமை வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த நல்லடியார்கள் சொல்லுகிறார்கள். எவ்வாறு? வல்லதீன ஜாவும் மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜஅல் ஃபீ குலூபினா இல்லா லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். அவர்களுக்கு பின் குடியேறியவர்களுக்கும் இதில் பங்கு உண்டு. அவர்கள் பின்னால் வந்தவர்கள், எங்கள் இறைவனே, எங்களுக்கும் ஈமான் கொள்வதில் எங்களுக்கும் முந்தியவர்களான எங்கள் சகோதரர்களுக்கும் மன்னிப்பு அருள்வாயாக. அன்றியும் ஈமான் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய இதயங்களில் பகையை ஆக்காதிருப்பாயாக. நாங்கள் ஒற்றுமையாக இருக்க, எங்களுக்கு மத்தியிலே பகைமை ஏற்படாமல் இருக்க நீ கிருபை செய்வாயாக. எங்கள் இறைவனை, நிச்சயமாக நீ மிக்க இரக்கமுடையவன், கிருபை மிக்கவன் என்றும் பிரார்த்தித்து கூறுவார். ஆக நமக்கிடையே, ஈமான் கொண்டவர்களுக்கிடையே, ஏகத்துவத்திலே உள்ளவர்களுக்கிடையே ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்தால் இந்த துஆவை ஓதினால் நம்முடைய இதயம் நிம்மதி அடையும், திருப்தி அடையும். ஏராளமான குரோதங்கள் விரோதங்களின் காரணமாகத்தான் நமக்கு பலவிதமான இன்னல்கள் கஷ்டங்கள் வருகிறது. இன்னும் நல்லடியார்களை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் இரவின் ஒரு பகுதியிலே நன்றாக தூங்கிக் கொண்டிருப்பார்கள்.
திடீரென்று தூக்கத்தை தொலைத்து எழுந்து விடுவார்கள். இப்படி அல்லாஹ் சொல்கிறார், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யன்ஃபிகூன். அவர்களுடைய விழாக்களை படுக்கையில் இருந்து தூக்கத்தை துறந்து உயர்த்தி அவர்கள் தங்களுடைய இறைவனை அச்சத்தோடும் அல்லாஹ் தண்டித்து விடுவானோ என்ற அச்சத்தோடும் அல்லாஹ் மன்னிப்பான் என்ற நம்பிக்கையின் ஆர்வத்தோடும் பிரார்த்தனை செய்வார்கள். மேலும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து தான தர்மங்களில் செலவும் செய்வார்கள். இவ்வாறு நல்லடியார்கள் இரவின் ஒரு பகுதியிலே தன்னுடைய ரப்பிடத்திலே கேட்பார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்டதிலிருந்து செலவும் செய்வார்கள். அத்தகையுடைய பிரார்த்தனை இருக்கிறதே, மற்றவர்களுடைய பிரார்த்தனை எல்லாம் விட இந்த தஹஜ்ஜத்திலே தொழக்கூடிய அந்த தொழுகையாளர்களுடைய பிரார்த்தனை உடனுக்குடன் கபூலாகும். அதே போல அல்லாஹ் இன்னும் சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் நல்லபடியாக நமக்கு கண்குளிர்ச்சியாக, ஏன் தான் இந்த பிள்ளையை பெற்றேனோ, பெற்காமலே இருந்திருக்கலாமே, எனக்கு அவப்பெயரை அவமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு பிள்ளையை பெற்றுவிட்டனே என்று நாம் கஷ்டப்படாமல் இருப்பதற்காக அந்த பிள்ளைகளிலும் அந்த பிள்ளைகளை பெருக்கக்கூடிய மனைமார்களிடத்திலும் கணவன்மார்களிடத்திலும் இவ்வாறு அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். 25வது அத்தியாயம் 74வது வசனத்திலே, வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. மேலும் அவர்கள், எங்கள் இறைவா, எங்கள் மனைவியரிடமும் எங்கள் சந்ததியினரிடமும் இருந்து எங்களுக்கு கண்குளிர்ச்சி அளிப்பாயாக, இன்னும் பயபக்தி உடையவர்களுக்கு எங்களை இமாமாக வழிகாட்டியாக ஆக்கியருள்வாயாக என்றும் அவர்கள் பிரார்த்தனை செய்வார். ஆக இவ்வாறு நல்லடியார்களும் நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில இக்கட்டான சூழ்நிலைகளில, கஷ்டமான காலகட்டங்களில், அதிலும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தது இருக்கிறதே, எவருமே அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டார். நெருக்கடியாக இருளுக்கு மேல் இருளிலே, மீனின் வயிற்றிலே, ஆழ்ந்த இருளிலே இருந்தவர்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், இன்னும் நினைவு கூறுவீராக, துன்னூன் யூனுஸ் தம் சமூகத்தாரை விட்டு கோபமாக வெளியேறிய போது பாவிகள் சமூகத்தை விட்டு வெளியேறிவிட்டபடியால் அவரை நாம் நெருக்கடியில் ஆக்க மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார். எனவே அவர் மீன் வயிற்றின் ஆழ்ந்த இருளில் இருந்து என்று அவர் பிரார்த்தித்தார். உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாகிவிட்டேன் என்று கசிந்துருகி கண்ணீர் மல்கி அல்லாஹ்விடம் அவர்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். அப்படி செய்யவில்லை என்றால் கியாம நாள் வரையிலும் மீன் வயிற்றிலே அவர்கள் இருந்திருப்பார்கள் என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றார். அவர்களை மன்னித்த ரப்புல் ஆலமீன் நம்மையும் மன்னிப்பதாக சொல்கிறான். இந்த மாதிரியான கஷ்டங்களா, இக்கட்டுகளா, நெருக்கடிகளா, உங்களையும் நான் மன்னிப்பேன். அல்லாஹ் அடுத்த வசனத்திலே சொல்கிறான். 21:87 சொல்லிவிட்டு 21:88 فاستجاب له ونجيناه من الغم وكذلك ننجي المؤمنين. எனவே நாம் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டோம், அவரை துக்கத்திலிருந்தும் விடுவித்தோம், இவ்வாறே மோமின்களையும் நாம் விடுவிப்போம். என்ன கஷ்டமாக இருந்தாலும் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று நீங்கள் தொடர்ந்து ஓதும் போது, அல்லாஹ்விடம் கேட்கும் போது, அந்த கஷ்டங்களை, தொல்லைகளை, துன்பங்களை எல்லாம் அல்லாஹ் அறவே நீக்கி விடுவதாக சொல்லி காட்டுகின்றார். ஆக இவ்வாறு குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல தரப்பட்ட தேவைகளை, கஷ்டங்களை நீக்குவதற்கு, தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் சொல்லி தருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார், ஆகவே உண்மை அரசனாகிய அல்லாஹ்வே மிகவும் உயர்ந்தவன். இன்னும் இறை தூதரே, உமக்கு குர்ஆனில் வஹி, இறை செய்தி அறிவிக்கப்பட்டு அது முடிவதற்கு முன்னதாகவே குர்ஆனை ஓத அவசரப்படாதீர். மனப்பாடம் இல்லாம மனதுல தங்காம போயிடுமோன்ட்டு வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத இவங்களும் ஓதுவாங்க. அப்படியெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது இல்லை. அதை உங்களுடைய மனதிலே பதிய வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆகையினால அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இறைவா, கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக என்றும் நீர் பிரார்த்தனை செய்வீராக என்று கல்வி ஞானங்கள் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் ஒரு பிரார்த்தனை, சிறிய துவா தான்.
ரப்பி ஜித்னி இல்மா. ஒவ்வொரு மாணவர்களும் அதிகமாக கேட்க வேண்டிய துவா. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பறவைகள் இருக்கிறது, இந்த பறவைகள் முட்டையிடும், அடை காக்கும், இறக்கை முளைக்கும் வரை அவைகளுக்கு வேண்டிய உணவுகளை கொண்டு வந்து தாய் பறவை தொந்தை பறவை கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் இறக்கை முளைத்து விட்டால் இந்த பறவைகள் என்ன செய்யும்? நீ யாரோ நான் யாரோ என்று பறந்து விடும். அப்படி மனிதர்கள் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுகின்றார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வஹ்பிது லஹுமா ஜனாஹ துல்லி மிர் ரஹ்மதி قال رب ارحمهما كما ربياني صغيرا. இன்னும் இரக்கம் கொண்டு பணிவு என்னும் இறக்கையை அவ்விருவருக்காகவும் நீர் தாழ்த்துவீராக. உனக்கு பறக்க முடியும், அவர்களை விட்டுவிட முடியும். அனாதைகளாக ஆசிரமங்களிலே கொண்டு போய் விடுகிறார்கள். உன்னால் விட்டுவிட முடியும், ஆனால் நீ அப்படி விட்டுவிடக் கூடாது. என்ன சொல்ல வேண்டும்? என் இறைவனே, நான் சிறுபிள்ளையாக இருந்த போது என்னை பரிவோடு அவ்விருவரும் வளர்த்தது போல் நீயும் அவ்விருவருக்கும் கிருபை செய்வாயாக என்று நீங்கள் பெற்றோர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். அவர்களை நல்ல முறையிலே கவனித்து வர வேண்டும் என்றும் அல்லாஹ் கூறுகின்றார். இவ்வாறு குர்ஆன் நெடுகிலும் எங்கள் இறைவா என்னையும் என் பெற்றோர்களையும், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ரப்பி ஜஅலி மகீமஸ் ஸலாத வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வதகப்பல் துஆ. என் இறைவனே, தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என் சந்ததியினரையும் ஆக்குவாயாக. அடிக்கடி கேட்க வேண்டிய துவா இது. ஏன்னா நாம தொழுகையாளியா இருக்கிறோம், பிள்ளைங்க எங்கெங்கேயே போயிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு. என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் தொழுகையாளியாக ஆக்குவாயாக. எங்கள் இறைவனை என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். எங்கள் இறைவா என்னையும் என் பெற்றோர்களையும் மூமின்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக. இவ்வாறு ஏராளமான துஆக்களை அல்லாஹ் தாராளமாக குர்ஆன் நெடுகிலும் நமக்கு சொல்லித் தருகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து பல இடங்களிலே பல விஷயங்களை நமக்கு சொல்லித் தருவதோடு இதிலே அல்லாஹ் இந்த துஆவை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். சிந்திக்க தூண்டும் சீரிய மார்க்கம் இஸ்லாம். இந்த சிந்தனை உங்களுக்கு வந்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையவருக்கு நிறைய அத்தாட்சிகள் ஆதாரங்கள் இருக்கின்றன. அல்லதீன யகூலூன, அதாவது அல்லதீன يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. அத்தகையோர் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் தங்கள் விலாப்புறங்களில் சாய்ந்து இருக்கும் போதும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து துதிக்கிறார்கள். வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பை பற்றி சிந்தித்து, எங்கள் இறைவனே, இவைகளெல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை, நோக்கத்திற்காக படைத்திருக்கிறாய். நீ மகா தூய்மையானவன், நரக நெருப்பின் வேதனைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்திரு என்று அவர்கள் கேட்கின்றார்கள். ஆக இந்த அளவுக்கு இந்த 2 வசனத்தை கடக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தாடி நடையும் அளவுக்கு அழுவார்கள். அறிவுச்சுடர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்முல் முஃமினீன், மூமின்களுடைய தாயார், இதை பற்றி கேட்கும் போது, இந்த 2 வசனங்களுக்கு நம்பிக்கை கொள்ளாதவர்கள் எதற்குத்தான் நம்பிக்கை கொள்ள போகிறார்கள்? இந்த 2 வசனங்கள் போதாதா அவர்கள் இறை நம்பிக்கை கொள்வதற்கு என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த நல்லடியார்கள், சிந்தனா சக்தி உடையவர்கள், அறிவாளிகள் சொல்கிறார்கள், ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைதா வமா லில் ஸாலிமீன மின் அன்ஸார். எங்கள் இறைவனே, நீ எவரை நரக நெருப்பில் புகுத்துகிறாயோ அவரை நிச்சயமாக நீ இழிவாக்கி விட்டாய், கேவலப்படுத்தி விட்டாய். மேலும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவருமில்லார் என்றும். இன்னும் அவர்கள் சொல்கிறார்கள், ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா ரப்பனா இஃபிர் லனா வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். எங்கள் இறைவனே, உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்ற ஈமானின் பக்கம் அழைத்தவரின் இறை தூதரின் அழைப்பை நாங்கள் செவிமடுத்து நாங்கள் திடமாக நம்பிக்கை கொண்டோம். எங்கள் இறைவனே, எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக.
எங்கள் தீமைகளை எங்களை விட்டு அகற்றி விடுவாயாக. இன்னும் எங்களுடைய ஆன்மாக்களை சான்றோர்களுடைய ஆன்மாக்களுடன் கைப்பற்றுவாயாக. ரப்பனா ரப்பனா وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. எங்கள் இறைவனே, இன்னும் உன் தூதர்கள் மூலமாக எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு தந்தருள்வாயாக. கியாம நாளில், யுகமுடிவு நாளில், தீர்ப்பு நாளில் எங்களை இழிவுபடுத்தாதிருப்பாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதிகளில் மாறுபவன் அல்ல என்றும் அவர்கள் தங்களுடைய இறைவனை பிரார்த்திப்பார்கள் என்றும் வந்திருக்கின்ற காரணத்தினாலே, அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் நெடுகிலும் இவ்வாறு சொல்கின்றான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸாஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத் ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தானா ரப்பனா வ லா துஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வ லா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வஅஃபிர் லனா வர்ஹம்னா அந்த மௌலானா பன்சுருனா அலல் கௌமில் காஃபிரின். அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்கி கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. அது சம்பாதித்ததின் நன்மை அதற்கே, அது சம்பாதித்த தீமையும் அதற்கே. இறை நம்பிக்கையாளர்களே, பிரார்த்தனை செய்யுங்கள். எவ்வாறு? எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து போயிருப்பினோம், நிறைய மறந்து விடுகிறோம். நாங்கள் மறந்து போயிருப்பினோம் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினோம், எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போல எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட, எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருள்வாயாக. எங்களை மன்னித்தருள் செய்வாயாக. எங்கள் மீது கருணை புரிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். காபிரான கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றி அடைய எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று இந்த காலகட்டங்களிலே இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் அதிகம் சஜிதாவிலும் அத்தஹியாத்திலும் இன்னும் தொழுகை முடித்தவுடனும் அதிகமாக நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் அநியாயக்காரர்களை சாட்டி இருக்கின்றான். நம்முடைய பலகீனமான ஈமானால் அவனை அச்சத்தோடும் ஆர்வத்தோடும் வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் குறைந்து விட்ட காரணத்தினால்தான் நமக்கு இவ்வளவு இன்னல்கள் இடைஞ்சல்களும் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, அதிகம் நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள். நம்முடைய ஆதி பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தார்கள். ஷைத்தான் சாட்டி படைக்கப்பட்டதார். எந்த மரத்தை, ஒரே ஒரு மரத்தை அருகே நெருங்காதீர்கள், அப்படி நெருங்கினால் நீங்கள் அநியாயக்காரர்கள் ஆகிவிடுவீர்கள் என்று சொன்ன பிறகும் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தால் அந்த மரத்தை மட்டுமே ஏன் நெருங்க வேணாம் என்று அல்லாஹ் சொன்னான். நீங்கள் வானவர்கள் ஆகிவிடுவீர்கள் என்று, நீங்கள் இந்த சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள் என்று நான் சத்தியமிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு நல்ல ஒரு உபதேசினான், அந்த மரத்தை நெருங்குங்கள் என்றான். ஷைத்தானுடைய தூண்டுதலால் அந்த மரத்தை அவர்கள் நெருங்கினார்கள். அவர்களுடைய வெக்கத்தலங்கள் வெளிப்பட்டன. சொர்க்கத்தின் இலைகளை எடுத்து அவர்களுடைய ஔரதுகளை மறைத்துக் கொண்டார்கள். பிறகு அவர்கள் அழுதார்கள். அழுதவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், வெறுமனே அழாதீர்கள், நான் ஒரு துவாவை கற்று தருகின்றேன், அந்த துவாவை நீங்கள் கேட்டு அதன் மூலமாக என்ன பிரார்த்தியுங்கள் என்று. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரின். எங்களை படைத்தவனை, எங்கள் கைகள் தேடிக்கொண்ட தீவினைகள் காரணமாக எங்களுக்கு நாங்களே பெருமளவு அநீதிழைத்து விட்டோம், பாவங்கள் செய்து விட்டோம். நீ மட்டும் மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம். ஆகவே எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு கிருபை செய் ரஹ்மானே என்று அவர்கள் தொடர்ந்து கேட்டதன் காரணமாக அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து துஆவை கற்றுக்கொண்டதையும் அல்லாஹ் சொல்கிறான். ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். ஆதம் நம்மிடமிருந்து சில சொற்றொடர்களை, துஆவை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்மிடம் பாவ மன்னிப்பு தேடினார். நாம் அவருடைய பாவங்களை மன்னித்தோம். நாம் மிக்க இரக்கமுடையவராகவும் கிருபையுடையவராகவும் மன்னிப்போராகவும் இருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே எவ்வளவு நீங்கள் பாவம் செய்தால் என்ன, பாவம் செய்வதற்குத்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாவம் செய்யாவிட்டால் நீங்கள் மலக்குகள். பாவம் செய்கின்ற அதே நேரத்திலே உங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். வைதா ஃபஅலு ஃபாயிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكروا الله فاستغفروا لذنوبهم.
அதாவது அல்லாஹ் கூறுகின்றார், என்னுடைய நல்லடியார்கள், இறையச்சமுடையவர்கள், என்னை வணங்கி வழிபடக்கூடியவர்கள் ஒரு நேரத்திலே தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டாலும் அல்லது மானக்கேடான ஒரு காரியத்தை செய்து விட்டாலும் உடனே மனப்பூர்வமாக அதை விட்டும் விலகி என்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள். நான் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன். பாவங்களை மன்னிக்க அல்லாஹ்வை தவிர யாரால் முடியும்? வலம் யுஸ்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். ஆனால் அந்த பாவத்திலே அவர்கள் தொடர்ந்து தரிபட்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் அதை விட்டு விலகி விடுவார்கள். ஆக இவ்வாறே நாம் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கும் போது சில சமயங்களில் அந்த பாவங்களையே அல்லாஹ் நன்மையாக ஆக்குவதாகவும் சொல்கிறார். பாவங்களையே நன்மையாக மாற்றி விடுவோம் அவர்களுடைய செயல்பாடுக்கு தக்க என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஆகவே அவனிடம் அதிகம் அதிகம் பிரார்த்திக்க கூடியவர்களாக, அவனிடம் உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா, எனவே நீங்கள் பணிவோடும் அச்சத்தோடும் அந்தரங்கமாகவும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். கோரஸாக சத்தமிட்டு நீங்கள் பிரார்த்திக்க வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், நீங்கள் செவிடரை அடைக்கவில்லை, தூரமா இருக்கிறவன் அழைக்கல, உங்க பக்கத்துலதான் இருக்கிறான், அவன் செவி ஏற்பவனாக இருக்கிறான். சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா, அல்லாஹ் புகழ்வதை செவி ஏற்பவனாக இருக்கிறான். அதுபோல் நீங்கள் பிரார்த்திப்பதை எல்லாம் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆகவே நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை அந்தரங்கமாக பணிவாக நீங்கள் கேட்கும் போது அல்லாஹ் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கிறான், உங்களுக்கு தேவையானதை தருவான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அத்தகைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நல்லடியார்களாக வல்ல அல்லாஹ் நம்மை ஆக்கியுள்ள வேண்டும் என்று கேட்டு, எல்லாம் வல்ல அல்லாஹ் இம்மையாகிய வற்ப நிலையற்ற மௌத்து ஏற்படக்கூடிய உலக வாழ்க்கையையும் மறுமையாகிய மரணமே இல்லாத நித்திய ஜீவ நிலையான அந்த மறு உலக வாழ்க்கையையும் நம் அனைவருக்கும் முயற்சிகளுக்கு தக்கவாறு நன்மையாக வெற்றியாக அவனுடைய மன்னிப்பை கொண்டும் கிருபை கொண்டும் ஆக்கி தந்துள்வனாக என்று கேட்டு, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்களை படைத்தவனே நேர்வழி இன்னது என்று தெளிவாக தெரிகிறது. வேத ஆதாரங்களின் மூலமாக, விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் மூலமாக, அறிவியல் உண்மைகளின் மூலமாக இதுதான் சிராத்துல் முஸ்தகீம், இதுதான் நேரான வழி என்று தெரிந்த பிறகும் எங்களுடைய இருதயங்கள் சரிகிறது. நேர்வழி இன்னது என்று தெளிவாகிவிட்ட பின்னரும் எங்களுடைய இருதயங்கள் சரிவிடுபடி செய்து விடாது. உன் புறத்திலிருந்தே உன்னுடைய ரஹ்மத்தை அருளை கொடையாக கேட்கின்றோம். ஏனென்றால் நீதான் கொடையாளர்களுக்கெல்லாம் மேலான கொடையாளன். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரீன். எங்களை படைத்தவனே, எங்கள் கைகள் தேடிக்கொண்ட தீவினைகள் காரணமாக எங்களுக்கு நாங்களே பெருமளவு அநீதி இழைத்திருக்கின்றோம், பாவங்கள் செய்திருக்கின்றோம். நீ மட்டும் மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடும். எங்களுடைய பாவங்களை மன்னித்த கிருபை செய்ய ரஹ்மானே. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். எங்களை படைத்தவனை இவ்வுலக வாழ்க்கையும் எங்களுக்கு அழகானதாக நன்மையானதாக நீ பொருந்தி கொண்டதாக ஆக்கி தந்து, மறு உலக ஆখিরাவுடைய வாழ்க்கையையும் சொர்க்க வாழ்க்கையாக ஆக்கி தந்து, நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்திடு. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி லஅல்லக்கும் ததக்கரூன். வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன்.